அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவை ஒரு கண்டென்ட்டை படிச்சுட்டா அது மனசுல முன்னிடும். பட் இந்த ஷார்ட்கட்ஸ் நோட்ஸ் இதை தேடி தேடி போனால் இட் கோஸ் இன் நெவர் எண்டிங் சர்க்கிள். அதாவது ஒரு நாளைக்கு நியர்லி 3000 to 4000 pieces of information is bombarding a normal average person. Deep learning will save time, but it will take time. அது என்ன ஆகுதுன்னா டிசிஷன் பேரலிசிஸ் வந்து காஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஒரு ஆஸ்பிரண்டோட லைஃப்ல ஃபோமோ அப்படின்றத எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்போம். ஃபோமோனா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நமக்கு ஏன் வருதுன்னா ஐஓன்றது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு கொஞ்சமாக வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல நமக்கு ஃபோமோவாக கிரியேட் ஆகிடும். இன்னைக்கு அந்த ஃபோமோ அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பேச போகிறோம். Hi Vidya, how are you? I'm doing good. How are you, sir? Fine. Doing good. So the topic today we are planning to discuss is about FOMO, fear of missing out. அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா கிராஸ் பண்ணுவாங்க இது. Correct. FOMO இல்லாம ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்க நிலைமையில. And the reason is technology, information. Okay. So information overload அப்படினும்போது let me clarify what we consider as a information overload. நார்மலா UPSC aspirants என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. ஒரு புக்கை படிச்சா ஃபார் எக்ஸாம்பிள் NCERT புக்கை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. NCERT புக்கை படிக்கணும்னு நினைக்கும் போது உடனே ஓல்டு NCERT படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓல்டு NCERT படித்தா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை படிங்கன்னுவாங்க. ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, ஸ்டாண்டர்ட் கைட் புக்கு, அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் வெர்ஷன்ஸ். கரெக்ட், வேரியஸ் வெர்ஷன்ஸ். அப்புறம் நிறைய அகாடமிஸ் தயார் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இது இல்லாமல் நியூஸ் பேப்பர்னு வரும்போது எந்த நியூஸ் பேப்பர், அப்புறம் வந்து நியூஸ் சேனல்ஸ், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ், அதுக்கப்புறம் டிவியில் வரக்கூடிய நியூஸ், இதெல்லாம் வந்து a vast amount of information which comes up. இப்போ நீங்க சொல்றத கேட்கும் போதே எக்ஸாஸ்டிவா இருக்கு, இவ்ளோ இருக்கா அப்படின்னு. சோ நிறைய பேருக்கு வந்து இது பிஃபோர் கிவிங் an attempt அது ஒரு பயம் வந்துருது. கரெக்ட். இவ்ளோ கவர் பண்ண முடியுமா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா 200% முடியாது. இதுதான் கிளியரான ஆன்சர். இதை இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கவர் பண்ண முடியாது. ஆல் இண்டியா டாப்பராக இருந்தாலும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை பற்றி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த ரியல் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் விச் இஸ் ஹர்ட்டிங் யூ. இப்போ நான் சொன்ன நியூஸ் பேப்பரில் சிம்பிளாக நீங்கள் வந்து அமாங் செவரல் நியூஸ் பேப்பர்ஸ் யூ கேன் சூஸ் ஒன் நியூஸ் பேப்பர். இல்லை ஏதாவது ஒரு கியூரேஷன் மெட்டீரியலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கியூரேட்டட் மெட்டீரியலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கியூரேட்டட் மெட்டீரியல்லேருந்து நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சிக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆர் NCERT அதை ஒரு கோர் மெட்டீரியலை எடுத்து அந்த கோர் மெட்டீரியலை படிச்சுட்டு அதர் மெட்டீரியல்ஸில் வந்து ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ பண்ணி எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் இருக்குன்றதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட கம்ப்ளீட்டாக கான்கவர் பண்ண முடியுமானா கான்கவர் பண்ண முடியாது. பட் we can able to effectively manage the information overload and we can handle it. But however, there is another set of information overload. நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். Then I will tell you how we can externally manage it, how we can internally manage it. There are two mechanisms. One is an external mechanism to manage information overload. Another one is internal. இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து டாப் கிளாஸ் CEOs, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் ஹை எண்ட் கன்சல்டன்ஸு, இந்த மாதிரி பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் UPSC aspirants இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர், புக்கு இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு நினைக்கிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது. நம்ம டெய்லி ரோட்டில் பார்க்கக்கூடிய நிறைய சைன் போர்ட்ஸ், பில்டிங் கலர்ஸ், பீப்புள் வந்து ஏதோ பேசிக்கிட்டு போகிறாங்க, ஒரு டீ ஷாப்பில் நீங்கள் நிற்கும் போது பக்கத்தில் இருக்கவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அதில் பொம்பார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாமும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான். ஓகேவா? நீங்கள் ரேண்டமாக வந்து பீப்புள் ஆர் திங்கிங் தட் புக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருக்குன்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் வித்தின் 2 minutes they cross several posts which is an information overload. ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த போஸ்ட்டுக்கு போயிடும். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஃபார் எவ்ரி 1 second அரௌண்ட் 200 ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் இஸ் கெட்டிங் அப்லோடட். கரெக்ட். ஆமா. And another statistic says that இப்போ லாங் பேக் நான் வந்து ஒரு பிரெயின் ட்ரேசியோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அப்போ அவர் என்ன சொன்னாருனாக்கா எவ்ரி இயர் த இன்ஃபர்மேஷன் வில் கெட் டபுள்டுன்னார். எவ்ரி இயர் அப்போ நான் அட்டன் பண்ணும்போது. இப்போ வந்து எவ்ரி வீக் த என்டையர் இன்ஃபர்மேஷன் இன் த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் டபுள்டு. ஓகே.
ஸோ அந்த லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னாக்கா, we need to first identify, we should eliminate which information is our overload, which information is completely a dump, which we need to negate it. எந்தெந்த இன்ஃபர்மேஷனை தூக்கி போட்டுருந்தோம், நம்ம கிட்டேயே வரக்கூடாது, எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து we need to handle it. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இதை பண்ணலைன்னா என்ன நடக்கும்னா, we will start losing focus. ஃபோக்கஸ் போயிடும். ஃபோக்கஸ் போச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதில் ஒரு ஈடுபாடே இருக்காது. we will be moving wishy-washy fashion where we can't able to accomplish anything on that part. So focus is the most important part in terms of handling this information overload. இந்த ஃபோக்கஸை நம்ம மேனேஜ் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட சமாளிக்கணும் அப்படின்னாக்கா the first way in which we can able to do that is, instead of quantity we need to focus on quality. Okay. ஸோ எந்த கண்டென்ட் எடுத்தாலும் இருக்கிறதுலையே குவாலிட்டேட்டிவ் கண்டென்ட்டுக்கு தான் போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாலிட்டி சம்மந்தமாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நார்மலி வாட் ஐ டூ, ஐ ரீட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதனோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிப்பேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் இஸ் ஒன் அமாங் செவரல் புக்ஸ் விச் ஐ ரீட். பட் ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் எங்கே கிடைக்கும்னா, நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி செட் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலையும் எடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இந்த வேர்டு தேவை கிடையாது, இந்த வேர்டு தேவை, இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இட் வில் பி ஃபென்டாஸ்டிக். ஸோ வாட் ஐ எம் சூசிங் இஸ், ஐ எம் சூசிங் த ஹையஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட். பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து நோட்ஸு கரெக்ட், எவ்ரி டைம் ஒன் ஆர் த அதர் திங் இஸ் கம்மிங். ஒரு மைண்ட் மேப் வருது, இல்லை வேற ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, இன்ஃபோகிராஃபிக்ஸை கொடுக்குறாங்க, இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க, நான் கம்பைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். இது எதுவுமே முழுமையை கொடுக்காது. நோட்ஸ் தேவை, அந்த நோட்ஸ் நீங்க எடுக்கணும். யாரு? ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ். கரெக்ட், ஆஸ்பிரண்ட்ஸ் should take the notes. அந்த நோட்ஸ் உபயோகமா இருக்கும். அது இல்லாம இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து it is of no use at all. So note takingல there are certain methods. கார்னல் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபெய்ன்மேன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபெய்ன்மேன் டெக்னிக் இஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் மெத்தட். ஓகே, இந்த டெக்னிக்ஸை பத்தி நம்ம தனியா வேற ஒரு வீடியோ போடுவோம், கூகுள் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். பட் நோட் டேக்கிங் இஸ் அ வெரி எசென்ஷியல் வே இன் விச் தே கேன் ஏபிள் டு மேனேஜ் த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா டிஜிட்டல் ஃபாஸ்டிங். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்றது கொஞ்சம் டிஜிட்டல் யூசேஜை குறைக்கிறது. அது டிஜிட்டல் டீடாக்ஸ். கரெக்ட், த மாடர்ன் வேர்ட் ஃபார் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் வாஸ் நவ் டிஜிட்டல் டீடாக்ஸ். அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்றது, செலக்டிவா சில சோஷியல் மீடியால மட்டும் இருக்கிறது, அதுலயும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல ஒரு டீடாக்ஸ் நல்ல ஒரு பிரயோஜனம் என்னன்னா, ஒரு மொபைலை நீங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உடனே பதற மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. மொபைல இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வெளில வந்தா அவங்க எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ மொபைல் இல்லை பிகாஸ் தே ஹேவ் லிங்க்டு தேர் அம்பிளிக்கல் கார்டு பிளக்ட் இன்டு தட் மொபைல். தட் இஸ் அ கரண்ட் சிச்சுவேஷன். கரெக்ட். ஓகே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து தே ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஆன் தட் பார்ட். இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்றதோ, நோட் டேக்கிங், கேரியிங் அ நோட் புக் அண்ட் பென், எல்லாத்தையுமே மொபைல்லையே நோட் பண்றேன் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் இல்லாம, so they have to focus on quality content rather than quantity of the content. அதனால they have to read in depth. அதிகமான டைம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இறையன்பு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேஸ் பார்த்தா வருது, குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை அப்படின்ற மாதிரி சம் டாக் he was giving. நான் அந்த போஸ்டர்ல அந்த ஃப்ரேஸை பார்த்தேன், அது வந்து உண்மை. அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவை ஒரு கண்டென்ட்டை படிச்சுட்டா அது மனசுல நின்றுடும். பட் இந்த ஷார்ட்கட்ஸ், நோட்ஸ், இதை தேடி போனா இட் கோஸ் இன் a never ending circle. ஓகே, அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிப்போம், ஒரு 1 வீக் முன்னாடி படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சதும் மறந்துடும். கரெக்ட், அந்த கைண்ட் ஆஃப் செல்ஃப் வெரி குட். 1 வீக் முன்னாடி படிச்சுட்டு 1 டேல மறந்துடும். கரெக்ட். இப்போ அந்த லாஸ்ட் வேர்ட் எழுதி முடிக்கிறோமோ அதோட இது இருக்கும். ஆனா இப்ப சிவில் சர்வீஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க பிலிம்ஸ்க்கு என்ன படிச்சீங்களோ அது you have to carry forward to the main examination. You need to recall the content, reproduce the content. அதுக்கு first you should retain the content.
கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், ரீட், ரிவைஸ், ரீடைன், ரீகால், ரீப்ரொடியூஸ், தென் இட் வில் லீட் யூ டு ரிசல்ட். ஓகே, hours of several hours of your success ன்ற ரிசல்ட் ஃபைனலாக வரும். அதனால படிக்கும் போதே ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்டை எடுத்து அந்த கண்டென்ட்டை நல்லா படிச்சுக்கணும். ஸோ என்சிஆர்டி வந்து பெஸ்ட்டா, என்சிஆர்டி ஓல்டு பெஸ்ட்டா, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் பெஸ்ட்டா, இல்லை ஸ்டாண்டர்ட் கைட் புக் பெஸ்ட்டா? என்ன கேட்டால் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் அண்ட் ஸ்டாண்டர்ட் கைட் புக் தான் பெஸ்ட்டு. என்சிஆர்டி இஸ் அ ஓல்டு ஸ்டோரி. பட் ஹவெவர் இதை நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம். we let us not criticize on that part. இப்போ என்னன்னா லெட்ஸ் சே இப்போ ஒரு டாபிக் நான் பார்க்குறேன் இன்டர்நெட்ல, ஆர் ஒரு எசென்ஷியல் டாபிக் நியூஸ் பேப்பர்ல பார்க்குறேன். அந்த டாப்பிக்கை பற்றி நான் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். as a UPSC aspirant எனக்கு எக்ஸாம்ல ஏஸ் பண்றதுக்கு ஒரு டாபிக்கோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆனா இன்னைக்கு இருக்க சினாரியோல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றது என்னன்னா, ஒரு டாபிக் எடுத்தா டீப்பா படிக்க முடியல. ஏன்னா மல்டிபிள் மெம்பர்ஸ் அதே டாபிக்ல இருந்து மல்டிபிள் நோட்ஸோ மெட்டீரியல்ஸோ போஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்ஸ்டெட் ஆஃப் டீப் லேர்னிங் we end up skimming through all the contents. அதாவது பெரிஃபரியிலே நம்ம ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு வந்துடுறோம், அதோட இன்டெப்த் மீனிங் நம்ம ரீச் பண்றது இல்லை. அதுவே வந்து ஃபோமோக்கு ஒரு பெரிய ரூட் காஸா இருக்குது இல்லை சார்? So what you have told is really a fantastic one. Deep learning versus skimming. Deep learning will save time, but it will take time. It's more like you have to invest more. Correct. To நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீப் லேர்னிங் வந்து கான்ஸ்டன்ட்டா it will get sculpted in your brain. Skimming through வந்து it will give a feel good option. இத்தனை பேஜ் படிச்சிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. So deep learning is a key. டீப் லேர்னிங் அதாவது குவான்டிட்டி வெர்சஸ் குவாலிட்டி. டீப் லேர்னிங் இஸ் குவாலிட்டேட்டிவாக ஒரு டாபிக் படித்தாலும் அது தரமாக படிக்கும். ஓகே, அது கரெக்டாக நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம வி ஹேவ் டு லே இட் அவுட். அப்படி பண்ணால் தட் வில் பி ஃபென்டாஸ்டிக். நீங்கள் லே அவுட் பண்ணிவிட்டு உங்கள் நோட்ஸை வேறு நோட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நாம் இந்த பாயிண்டெல்லாம் எடுத்துட்டோம், இந்த பாயிண்ட்டை வந்து இதே ஒரு அகாடமி கொடுத்த நோட்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நல்லாவே இன்னும் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். இப்போ இண்டிவிஜுவலா நம்ம நோட்ஸ் ஸ்ட்ரக்சரைஸ் பண்றப்ப எனக்கு ஈஸியா இருக்க பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஸ்டோர் ஆகுற பாயிண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு டிஃபிகல்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட்ஸ்ல போடுவேன். வேற ஒரு அகாடமி ஆர் வேற மார்க்கெட் அவைலபிள் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா அவங்க அந்த கிரியேட் பண்ணவங்களுக்கு எது ஈஸி டாபிக் இம்பார்ட்டன்ட்டோ எது ஈஸி டாபிக் அதுதான் பண்ணுவாங்க, அவங்க போடுவாங்க. கரெக்ட். அப்போ பார்த்தோம்னா நமக்கு கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், பட் இந்த செட் ஆஃப் நோட்ஸ்ல அந்த பாயிண்ட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஐ கான்ட் ஃபைண்ட் நியூ பாயிண்ட்ஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இட் லீட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் சர்ச்சிங் ஃபார் நியூ மெட்டீரியல். இட்ஸ் மோர் லைக் அந்த டீப் லேர்னிங் விட்டுட்டு ப்ராடனிங் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட ரிசோர்சஸ். அண்ட் இட் கம்ஸ் பேக் டு த பாயிண்ட் தே ஆர் மூவிங் ஓவர் குவான்டிட்டி. அதிக குவான்டிட்டியை போறாங்க, குவாலிட்டியை மிஸ் பண்ற மாதிரி. கரெக்ட், உண்மைதான். ஸோ குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா தே ஷுட் ஃபர்ஸ்ட் திங்க் கிரியேட்டிவ்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து ஆர்டிகல் 356 பற்றி படிக்கிறாங்க. 356 பற்றி படித்த உடனே எல்லாமே ஆர்டிகல் 356 பற்றி தெரிஞ்சிடுச்சாங்க? தெரியாது. எந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுலே அதிகமான தடவை ஆர்டிகல் 356 போட்டிருக்காங்க? எந்த ஸ்டேட்டில் அதிக நேரம் 356 இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்தது? which is the first state where article 356 was implemented. எந்த 2 ஸ்டேட்ல article 356 போடல? ஓகே, இதெல்லாம் வந்து யார் யோசிக்கணும்? நாம தான் யோசிக்கணும். இதெல்லாம் லக்ஷ்மிகாந்த்ல கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இது வந்து பிராக்டிகல் அப்ளிகேஷன். ஒண்ணுமே இல்ல, ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். when article 356 which clearly says that you can able to implement Article 356 என்ன சொல்லுது? You can able to apply president rule on a state. அப்போ பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்கு பிரசிடென்ட் ரூல் போட முடியுமா? அப்படி போட முடியும்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா தட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தி ஸ்டேட். இதெல்லாம் யூனியன் டெரிட்டரி. அப்போ யூனியன் டெரிட்டரியில போடுறோம்னா அப்போ அதுக்கு ஏதாவது லா இருக்கா, ஸ்டாச்சுவேட் இருக்கா அப்படின்னு பார்த்தா just for the sake of saying I will tell you. இத பத்தி தான் நீங்க இன்டிவிஜுவலா ஒரு வீடியோல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். அது அந்த செஷன்ல வந்து நான் வந்து இதுக்கு என்னென்ன ஸ்டாச்சுவேட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு it will be better for them. So அந்த மாதிரி they have to think creatively. So they should come up with creative questions where they will get creative answers. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து எக்கச்சக்கமா வந்துருச்சு. It will segregate the information, it will give it to you. So there is no problem at all. Next, you should have a structured study plan. அந்த structured study plan எப்படி accomplish பண்றது, அந்த செட் பண்ணக்கூடிய கோல்ல என்னென்ன challenges இருக்குதுன்றது வந்து we will put it as a separate video.
then apart from your study plan you should have a revision plan. இப்போ 99% of the people they have a study plan. Okay. They don't have a revision plan. நான் ரிவைஸ் பண்ணணும் அது படிச்சிட்டேன் நான் ரிவைஸ் பண்ணணும் அவ்வளவுதான். இதுதான் சொல்றாங்களே தவிர there is no revision plan. This is how I'm going to revise ன்றது ஒரு clarity miss ஆகுது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. So study plan கிரியேட் பண்றவங்க revision planனையும் கரெக்ட்டா கிரியேட் பண்ணிட்டா அது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டடி பிளான் ரிவிஷன் பிளான் ரெண்டு சொன்னீங்க. ஆனா இது ரெண்டுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு டவுட்டா வருது. என்னன்னா இப்போ மல்டிபிள் சோர்சஸ் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்குன்னு நம்ம பேசணும். அதுல எந்த ரிசோர்சஸை நான் எடுக்கணும், எது கரெக்டான ரிசோர்ஸ் நான் படிக்கிறதுக்கு எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது என்ன ஆகுதுன்னா டிசிஷன் பேரலிசிஸ் வந்து காஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. they end up having decision paralysis. They have struggle choosing which is the material for. Can you explain in what way you got a decision paralysis or you saw someone who's getting a decision paralysis in choosing the right content? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது வந்து one of our students சொன்ன ஒரு டவுட் தான். பேப்பர் படிக்கணும்னு சொல்றீங்க. மல்டிபிள் பேப்பர்ஸ் இருக்கு. கரெக்ட். எடிட்டோரியல் படிக்கணும்ன்றது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்குள்ளார இருக்க ஒரு anthem மாதிரி எடிட்டோரியல் மஸ்ட். அப்ப எடிட்டோரியல் பார்த்தோம்னா ஹிந்துல ஒரு செட் எடிட்டோரியல் இருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு செட் எடிட்டோரியல்ஸ் இருக்கு. நான் அதுல எந்த எடிட்டோரியலை சூஸ் பண்ணுன்றது ஒரு பாயிண்ட். லெட்ஸ் சே நான் வந்து ஹிந்து சூஸ் பண்ணிட்டேன். ஹிந்து எடிட்டோரியல் எடுத்தாலுமே அதுல ஒரு அகைன் ஒரு கன்ஃபியூஷன் வருது. which article to study? there is a common saying, ரைட் சைட் பேஜ்ல இருக்க டாப் ரைட் ஆர்டிகலை படிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தியரியோட அதே மாதிரி ரைட் சைட் பேஜ்ல பாட்டம் ஹாஃப்ல இருக்கத படிக்கவே வேண்டாம், நமக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ட்ராப். இதுல வந்து மாட்டிக்க கூடாது. இப்போதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கோர் கண்டென்ட்டுக்குள்ள வர. தேங்க்ஸ் ஃபார் யுவர் क्वेश्चन ஆன் டிசிஷன் பேரலிசிஸ். இந்த கோர் கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இதை வந்து கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். இதை வந்து கான்ஷியஸா நீங்க பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்றது? செலக்டிவ் சோஷியல் மீடியா கண்டென்ட், செலக்டிவ் சைட்ஸ், செலக்டிவ் புக்ஸ், செலக்டிவ் சிலபஸ் விச் யூ வில் ஃபாலோ அண்ட் செலக்டிவ் டாபிக்ஸ் யூ வில் ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு உங்களுடைய கோச்சிங் அகாடமியோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தாலும், இப்போ நம்ம அகாடமியில் நாம கொடுத்துட்றோம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது. இதை தாண்டி the most important filter you have is it is seated in your brain. Okay, it is seated inside your brain. and the filter க்கு பேரு RAS, reticular activating system. reticular activating system ன்றது கடவுளே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர். நீங்க சொல்றது it feels like individuals intuition. No, intuition is something which comes from inside. You see, we make decisions based on our experiences. ஒன்னு we get a tuition வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லி தருவா, அதை நம்ம பண்ணுவோம். இன்னொன்னு intuition உள்ள இருந்து நமக்கு வரக்கூடிய இந்த சிச்சுவேஷன். நம்ம அதை பத்தி பேசல. நான் பேசுறது there is a filter called reticular activating system in our brain, RAS. கூகுள் பண்ணா உங்களுக்கு தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு நாளைக்கு நியர்லி 3000 to 4000 pieces of information is bombarding a normal average person. அப்போ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு இதை 5 times ஆகிடுவோம். அவ்வளவு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் bombarding. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லல. கான்ஸ்டன்டா we are being exposed. ஓகே, ஒரு பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சவுண்ட் வருது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மூவி சாங் இருக்கு. ஸோ there are lot amount of information which is coming on into our mind. நம்ம 5 senses-உம் நம்முடைய சென்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா it is gathering that information and inputting it into the brain. அதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐஸ். கரெக்ட். இப்போ வந்து அந்த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் every poster is so colorful. That is the reason even now students are not respecting books in black and white. They want a colorful content. Correct. So அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வரும்போது அதை வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எது நமக்கு தேவை அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நான் இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு மோரிஸ் கேரேஜினுடைய ஹெக்டர் கார் பிளாக் கலர் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன்.
அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. ஓகே, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காரை நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியே போனேன்னா நான் அந்த காரை தான் பார்ப்பேன் ஒரு 1 வீக். கரெக்ட். 1 வீக்குக்கு நீங்க எங்க திரும்பினாலும் அந்த காரினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல அந்த காரியோ தான் பார்ப்பீங்க. ஏன்னா யூ ஹேவ் கிவன் an input to the RAS system that மோரிஸ் கேரேஜ் ஹெக்டர் கார் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்ததுனால எங்க என்வாயன்மெண்ட்ல இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு அம்மா ஒரு நர்சரி ஸ்கூல் வெளியில நின்று இருக்காங்க, 50 குழந்தைங்க உள்ள வந்து அழுறாங்க. கரெக்டா இவங்களுடைய குழந்தை அழ ஆரம்பிக்கும் போது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப யார் இத்தனை விஷயத்துல இருந்து அதை ஃபில்டர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை அம்மாவுக்கு கொடுக்கறதுன்னா அது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஓகே, அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை we need to tune to our UPSC syllabus. ஓகே, அப்படி டியூன் பண்ணிட்டீங்கன்னா தானா எல்லா விஷயத்தையும் அதை எடுத்து கொடுத்துரும். நீங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பொம்பார்ட் பண்ணாலும் சரி, ஹிந்துல வந்து ஒரு 6-7 எடிட்டோரியல் வருது, 50-100 நியூஸ் ஆர்டிகல்ஸ் வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், மல்டிபிள் ஆப்ஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுடைய மல்டிபிள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் ப்ரொவைடிங் கண்டென்ட், அது இல்லாம ஃப்ரீ கண்டென்ட் ஓவர்லோட் இருக்கு. there are hundreds of mentors who claim themselves to be an UPSC expert, they give content. அதுக்கப்புறம் யூடியூப்ல வருது, நியூஸ் சேனல்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே வரட்டும். RAS சிஸ்டமை டியூன் பண்ணிட்டா அது நீங்க எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்றத சொல்லிடுது. ஓகே, அதை எப்படி டியூன் பண்றது? that was my next question. கரெக்ட். அதை எப்படி டியூன் பண்றதுனா ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்னு, நீங்க சிலபஸ்ல தரோவா இருக்கணும். ஓகே. ரெண்டாவது, PYQல தரோவா. PYQ பத்தி பேசுறதுக்கு நம்ம ஃபாரன்சிக்ஸ்னு ஒரு வீடியோ செட் போட்டோம். சிலபஸ் வந்து கிளியரா என்ன சிலபஸ், அதாவது இந்தியன் டயாஸ்போரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, அப்போ இந்தியன் டயாஸ்போரா இப்ப கூட பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றேன், வரப்போற மெயின் எக்ஸாமினேஷன்ல இப்ப எக்ஸ்ட்ராடைட் பண்ணாங்க பாத்தீங்களா பீப்புளை, அந்த எக்ஸ்ட்ராடைட் பண்ண பீப்புள் வந்து ஏன் எக்ஸ்ட்ராடைட் பண்ணாங்க யூஎஸ்ல இருந்து, அதாவது ஹேண்ட்கஃப் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் ஆர் கமிங். அது ஏன் வந்தாங்க, அவங்க வந்து நம்ம இந்தியன் டயாஸ்போரால இருக்கக்கூடிய ஆட்களா, அப்படி வந்தக்கூடிய ஆட்கள் ஏன் சவுத் இந்தியா பீப்புள் இல்ல? சோ இப்ப அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஓகே, இது வந்து இந்தியன் டயாஸ்போரா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு கிளியரா. சோ அப்போ ஒரு ஒரு நியூஸ் விஷயத்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து சிலபஸோட அதை டேக் பண்ணும். அது எங்கேயும் டேக் பண்ண முடியலன்னா தட் இன்ஃபர்மேஷன் will be left out and you will move on. ஓகே, ஸோ இப்படி RAS சிஸ்டமை சிலபஸ் கூடவும் PYQ கூடவும் சேர்த்து டேக் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ நான் வந்து தூங்க போகும்போது நாளைக்கு என்ன செஷனை வந்து நம்ம எடுக்க போகிறோம், நாளைக்கு என்ன கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை பற்றி யோசிச்சுட்டு தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக RAS அதுக்கான ஒர்க்கை பண்ணி வச்சிரும், ஃபில்டர் பண்ணி. யூ வில் மிராக்குலஸ்லி ஐ சி புக்ஸ் ஆர் எனி வெப் கண்டென்ட் கம்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அதை வந்து ஈஸியாக நமக்கு வந்து அது லெசன்ஸை லே அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது RAS வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட், யூ ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னா லிவிங் இன் த ப்ரெசென்ட். எந்த நேரமும் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு, எந்த நேரமும் நான் IAS ஆன பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுக்கிட்டு, ஸோ பாஸ்ட் ஃபியூச்சர்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தா ப்ரெசென்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். யூ ஹாவ் டு பி இன் த ப்ரெசென்ட் மூமெண்ட். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் சேலஞ்சஸ், யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் ரிசோர்சஸ், யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் கோல். ஆட்டோமேட்டிக்கா RAS பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இப்போ நீங்க சொன்ன லிவிங் இன் பாஸ்ட் அண்ட் லிவிங் இன் ஃபியூச்சர், இது வந்து இட் ஹஸ் பிகம் த நார்மல்ன்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஏதாவது ஒன்னு கேட்டோம்னா சோ அண்ட் சோ ஹேப்பன் டு மீ அப்படின்னு, அதனால நான் வந்து டவுனா இருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிட்ட வரப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஓகே இது நடந்துருச்சுன்னா இது வரும் அது. சோ இட்ஸ் மோர் லைக் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் த க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் living in the present moment. Correct. So they have to live in the present moment. Mindful-ஆ இருக்கிறவங்களுக்கு RAS சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். செகண்ட் ஃபேக்டர், முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்துல வந்து ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னா, ஒரு புக்கு படிக்கிற பையன் புக் ஷெல்ஃப்க்கு எதிர்க்க உட்காந்து படிக்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள். கட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். 1000 புக் இருக்கிற இடத்துல நீ உட்காந்து படிச்சுட்டு இருந்தனா அந்த 1000 புக்ல ஏதோ ஒரு புக் ஒன்று அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நீ யூ ஜஸ்ட் டர்ன் டுவர்ட்ஸ் த வால் அண்ட் யூ சிட் அண்ட் யூ ஸ்டடி, ஆர் யூ சிட் இன் அ பிளேஸ் வேர் யூ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி கம்மி பண்றோமோ RAS சிஸ்டம் இன்னும் அக்யூரேட்டா ஒர்க் ஆகும்.
ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமாக மைண்ட்ஃபுல்னஸ்னாலையும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணுறது மூலமாக நல்லா ஒர்க் பண்ண வைக்கலாம். ரெட்டிகுலர் சிஸ்டம் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் சிலபஸையும் பிவைக்யூவையும் நீங்கள் யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட்னா அதை வந்து அதிக நேரம் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து அப்போ தான் எந்த நியூஸ் படிக்கலாம், எந்த கண்டென்ட் படிக்கலான்ட்டு. ஒருத்தர் சொல்கிறத வச்சு இந்த புக்கு அப்படின்லாம் டிசைட் பண்ணாதீங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. எல்லாத்தையுமே மைண்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு உங்களுடைய இன்ட்யூஷனையும் உங்களுடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமையும் யூஸ் பண்ணுங்க. we have to trust ourselves in this. Correct. அப்படி பண்ணும்போது automatically it will work. So with the time constraint we can able to cover only these level of information on this information overload, but we will do one more session in terms of other practical ways in which we can able to do. So reticular activating system activate பண்றதுக்கு மைண்ட்ஃபுல்லா இருங்க, distractions கட் பண்ணுங்க, குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, குவான்டிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கோட்டோட முடிக்கிறேன். அந்த கோட் என்னன்னா, ப்ரூஸ் லீ வந்து சொல்றாரு, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் அ பர்சன் ஹூ நோஸ் 1000 kicks, பட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் அ பர்சன் ஹூ நோஸ் 1 kick and practiced it for 1000 times. கரெக்ட். ஸோ ஒரு புக்குனாலும் அந்த ஒரே ஒரு புக்கை வாங்கி அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதை தரோவா படிங்க, லைன் பை லைன் படிங்க, அந்த ஒரு லைனையும் கொஸ்டின் பண்ணுங்க, இது எப்படி அப்ளை ஆகும்னு பண்ணுங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, மைண்ட்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமும் கிளியரா ஒர்க் ஆகும். யூ வில் ஹேவ் a quality content. ஓகே, 10 புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த புக்கையுமே படிக்காம இருக்கிறது வந்து அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் 10 புக் வாங்குனோம்னா எவ்வளவு படிக்கிறது, ஒன்னு படிச்சிட்டோம் மீதி இவ்வளவு இருக்குன்ற ஒரு ஃபீலே நம்மள ஹோல்ட் பண்ணிடும். இப்போ அது ஸோ அது அந்த பர்டிகுலர் ஃபேக்டரை பார்க்கும்போது யூ ஹாவ் டு ஹேவ் மினிமல் புக்ஸ், பட் இட் ஷுட் பி த கோர் புக். அது தரோவா படிங்க, மல்டிபிள் டைம்ஸ் படிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரைட், ரிசைட். கரெக்ட். ரீட், ரைட், ரிசைட், ரிவைஸ், ரிவிஷன் பிளான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக டெஃபினெட்லி யூ பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் அ ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஸோ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. ரீட், ரிவைஸ், ரீகால், ரீடெயின், reproduce a content, and definitely your name will be there in the result. Thank you so much for watching this video. So if you want any other video similar to this, please put it in the comments. Thank you. All the best. We'll meet in the next video. Thank you. Bye.